மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம போட்ட சாவு குத்து கேசட்டாவும் சிடியாவும் வந்திருக்குது. மெட்ராஸ்ல இருந்து அனுப்பியிருக்கிறான். ஆனா இதெல்லாம் விக்குதா விக்கலையா, எவனாவது வாங்குறானா வாங்கலையா, ஒரு டீடைல்ஸும் தெரிய மாட்டேங்குது. சரியான ரிமோட் வில்லேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டோம். பால் எம்டிவி பார்க்கும்போதே ஃபீவரிஷ் இருக்கு பால். இந்த கிராமத்துல ஏதுடா எம்டிவி, எல்லாம் எம்டி பசங்க. பகல்ல ஃபுல்லா சமையல் குறிப்பும் மெகா சீரியலுமா பார்த்து தள்ளுவானுங்க. நைட் ஆனா மிட் நைட் மசாலாவை பார்த்துட்டு அதே மூட்ல பாப்புலேஷன் ஏத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ம யூஎஸ்ல போய் பாத்துக்கலாம். அந்த கால ரொம்ப அரிக்குது, சொல்லி விடு. லைட்டா சொல்லி. என்னடா இது, ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு பெண்டு காலம் இறங்கி வர்றான். டிபன் கிப்பன் வாங்கி கொடுப்பானா? ஐயா ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேஸ்ட டூப்ளிகேட் போட்டு விப்பீங்க? ஐ அம் 30% ஷேர் ஹோல்டர். ஷேர் டேபிள்ங்கற டே, அது ஷேர்டா. அப்படி பார்த்தா 70% ஷேர் ஹோல்டர் நான்டா. சாமி நீங்களா? என்ன சாமி இப்படி கந்தலாயிட்டீங்க? டேய், நீ அந்த சாவு குத்து பார்ட்டி தானே? ஆமா சாமி. என்னடா இது மாறி வேஷம்? நகைக்கடை ஷோகேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆன மங்கி பொம்மை மாதிரி இருக்கிறியே, இதெல்லாம் எங்க திருண்ண? எல்லாம் நீங்க போட்ட பிச்சை சாமி. நான் இப்ப பிச்சை போடுற கண்டிஷன்ல இல்லடா. நீ குடுத்தீனா அதெல்லாம் நானே வச்சுக்க வேண்டாம். நாங்கெல்லாம் டீ சாப்பிட்டே 3 days ஆச்சு. பாரு, பேண்ட வித்துட்டு பிஜி ஐல ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் நானு. அப்படி இல்ல சாமி, நம்ம 30-70 அக்ரிமெண்ட் போட்டோம்ல. ஆமா. அந்த 30% வந்த லாபத்துல தான் இந்த செயின் எல்லாம் நான் போர்டுகாரன் கூட வாங்கிக்கிறேன், கூடு கூட கட்டிக்கிறேன். நீங்க தான் வந்து பால் காய்ச்சணும். ஏய் பால், 30% கிடைச்ச இவனே உள்ள வசதியாக்குறான் பால். 70% கிடைக்க போற நாம என்னென்ன வாங்கலாம் பால்? ஏ varieties and different colors of dresses. Benz car, BMW car. பால், பேசாம ட்ரெயின் வாங்கி விடலாம். கச்சேரி போறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். போட்டுக்கு தெரியாம டிடிஆருக்கு குவார்ட்டர் வாங்கி கொடுத்து போர் அடிச்சு போச்சு. சபாஷ், பட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். இந்த மேட்டர் இந்த கிராமத்துல யாருக்கும் லீக் ஆயிர கூடாது. தெரிஞ்சா பொல்லாத பசங்க எல்லாரும் நம்ம மேல திருஷ்டி போட்டு நம்மள எரிச்சு விட்டுருவானுங்க. இல்லனா கோயில்ல போய் காசு வெட்டி போட்டு கை கால் இழுக்க வச்சிருவானுங்க. அதுக்கு முன்னாடி யூஎஸ்க்கு ஒரு சார்ட்டர் ஃளைட் பிடிச்சு எல்லாரும் எஸ்கேப் ஆயிட வேண்டியது. சாமி, என்ன சாமி அமெரிக்கா பேர் உள்ளூர்லயே பயங்கரமா பரவி நிக்குது. இத பாக்குறது கும்பல் கும்பலா காத்துங்கறாங்க பாரு. வா சாமி. ஹாய் லோக்கல் கிரவுட், வாட் இஸ் தி மேட்டர்? ஏய், நீதான் சாவு குத்துன்னு கேசட் போட்டவனா? அதெல்லாம் ஓல்ட் நியூஸ். அதே இப்ப கேக்குறேன். உனக்கு நான் 2 minutes அப்பாயின்மென்ட் தரேன். வேற ஏதாவது கேளு. அட பாவி, என் பையன் அந்த கேசட் போட்டு கேட்ட உடனே எங்க அப்பா மஞ்ச காமால இருந்தவன் போயிட்டான்டா. அது மஞ்ச காமால வந்தா நீங்க எங்கடா கேர்ஃபுல்லா இருக்கறீங்க? அப்பதானடா ராவா உள்ள விடுறீங்க. அதுல டிக்கெட் வாங்கிட்டு மேல போய்ட்டான் போல இருக்கு. டேய், உன் கேசட்ல இருக்கிற பாட்டை கேட்டு என் குழந்தை ஜரம் வந்து ஆஸ்பத்திரியில படுத்துருக்குடா. ஆமா, ஐஸ்வர்யா ராய். உன் பாடி அழுகு கெட்டற கூடாதுன்னு நீ தாய்ப்பால் கொடுக்காம விட்டுருப்ப. அதுல குழந்தை வீக் ஆகி ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கு. சொல்ல வேண்டா பெருசா. கிராமத்து போயிட்டெல்லாம் என் பாடியில பிராக்டிஸ் பண்ணாதீங்க, போகடா. அட பாவீடா, ஹேர் ஸ்டைலையே மாத்தி விட்டீங்களடா. ஏதோ ஷாம்பு மாடலிங் மாதிரி ஆக்கி விட்டீங்களடா. மைக், ஜாக், கரண், ஐயோ எல்லாரும் அந்த சாவு குத்து பார்ட்டி பார்சல் பட்டு போயிட்டா போல இருக்கு. What a different sound. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. தொப்பையே இல்லையே, நீங்க ஒரிஜினல் தான். கோச்சிக்காதீங்க. கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க சார். கொஞ்சம் ஒரு மைக்ரோ செகண்ட் லேட்டா வந்தா கூட என் பாடியை தான் நீங்க பாத்திருப்பீங்க. நான் போட்ட சாவு குத்து கேஸ்ட் எனக்கே போட்டிருப்பானுங்க. பை தி பை, நீங்க ஜீப்ல வரும்போது அந்த மேல சைரன் சவுண்ட் சூப்பரா இருந்தது. ஒரு 30-70 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? ஒன்னையும் சேர்த்து போட்டுக்கலாம். டேய், டபுள் எக்ஸ்எல் நீயாடா? டேய் பிராடு, இவன் தான். மியூசிக் வாசிச்சா மழை வரும் வெயில் வரும் டூப் போட்டான். கரெக்ட் டைம் புடிச்சு வந்திருக்கீங்க. அப்படியே உள்ள வைக்க அவனை. கான்ஸ்டபிள்ஸ், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு தப்பா அரெஸ்ட் பண்றீங்க? உன் மேல ஒரு மர்டர் கேஸும் பப்ளிக் நியூசன்ஸ் கேஸும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால உன்னை உள்ள வச்சு விசாரிக்கணும். எது சொல்றதால கோர்ட்ல வந்து சொல்லிக்க. கோர்ட் கேஸ் இதெல்லாம் வேணாங்க. வாய்தா மேல வாய்தா போட்டு இழுத்து 10 வருஷத்துக்கு மேல ஆக்கி டிலே பண்ணிடுவாங்க. ஏதா இருந்தாலும் நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. வர்றேன். நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை கிண்டல் பண்ண எனக்கு இது வேணும் இது வேணும். ஓ மனிதர்களே, இவன் இசைப்பயணம் முடியவில்லை. இவன் மீண்டும் வருவான் என்று இவன் தாத்தா இவனுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். என்ன மாதவி, கோகிலா கல்யாண பத்திரிக்கை எழுத ஆரம்பிச்சாச்சா? பின்ன என்னங்க, கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இப்ப அனுப்பிச்சாதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து சேருவாங்க. எங்க சீனு, பெரிய மாமா, சின்ன மாமா யாரையும் காணோம்? அவங்க எல்லாம் சபா செக்ரட்டரி பார்க்க போயிருக்காங்க. எதுக்கு? நாளைக்கு நடக்க போற ப்ரோக்ராம் பெரிய ப்ரோக்ராம். ஓ, நாளைக்கு முதல் தடவையா சீனு திருச்சியில பாட போறான். பெரிய எதிர்பார்ப்பு. அது விஷயமா அதை அரேஞ்ச் பண்ண வர பார்க்க போயிருக்காங்க. ஓஹோ சரி. நீயே தனியா எழுதுனா உன் கை வலிக்காதா?
என்கிட்ட கூட நானும் எழுதுறேன். ஏங்க உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? இல்லையே. ஐயோ சாரி 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 சாரி, ஐ அம் ரியலி சாரி. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. என்னை விட்டு அதெல்லாம் போயிடுச்சு. குடு குடு குடு, சரி. நானும் எழுதுறேன். குடு. என்னங்க நீங்க எழுதுங்க, நான் படிக்கிறேன். திருமதி சக்திவேல். இப்பெல்லாம் குடிக்கலன்னா கை உதறுது. என்னங்க இது? நீங்க மனசு மாதிரி உங்க தம்பி மேல உள்ள பொறாம குணம் போனாலும் இந்த பழக்கம் உங்களை விட்டு போகலையே. சத்தியமா பார்வதி, ச்சே, உன் பேர் மாதவி இல்ல. சத்தியமா நான் தண்ணி போடுறது தான் கடைசி தடவை. இத்தனை நாள் கோவத்துல போட்டேன், இன்னைக்குதான் சந்தோஷத்துல போடுறேன். என் தம்பி மேல இருக்கிற சந்தோஷத்துல. சோபா கலை அரங்கத்துல இன்னைக்கு யாரோட கச்சேரி தெரியுமா? என் தம்பி சீனிவாசனுடைய கச்சேரி. கூட்டத்தோட கூட்டமா நாங்க போக போறேன். ரசிகனோட ரசிகனா அவன் பாட்டை ரசிக்க போறேன். இந்நேரம் என் தம்பி அங்க பிச்சு உதறி. ஹலோ, சொல்லுங்க. சரிங்க சரிங்க. யார் மாதவி போன்ல? சம்பந்தி வீட்டுக்காரங்க கோகிலா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கொடுக்கறதா சொன்ன பணத்தை பத்தி கேக்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தானே கொடுக்கறதா சொன்னோம். அதுக்கு தான் இன்னும் 15 நாள் இருக்கே. ஹேய், நாம கொடுக்கறதா சொன்ன பணத்தை தானே அவங்க கேக்குறாங்க. அதுக்கு நீ ஏன் பயப்படுற? இல்லைங்க, பணமும் அதிகம், நாளும் கம்மி. நாம வேணா வீட்டு பத்திரத்தை வச்சு. சீனு இருக்கும் பொழுது வீட்டு பத்திரத்தை வைக்கிறதா? என் சீனோட திறமைக்கு 1 லட்சம் என்ன, அவங்க 10 லட்சம் கேட்டாலும் அவன் கொடுப்பான். நிச்சயமா கல்யாணத்துக்கு முன்னாடி சீனு அந்த பணத்தை கொடுத்துருவான். டேய், வண்டி வந்துருச்சு. புள்ளைங்க கச்சேரி முடிச்சிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. காமோ, நீ போய் திருஷ்டி சுத்துறதுக்கு தேங்காய் எடுத்துட்டு வா. கச்சேரி எப்படிப்பா நடந்தது? பிரமாதம், வெகு பிரமாதம், வெகு பிரமாதம். இன்னைக்கு கச்சேரிக்கு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் யார் தெரியுமா? கேசவன். நம்ம கேசவனா? அண்ணா வந்தானாப்பா? அவன் வருவான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் திடீர்னு வந்துட்டாரா, ஒண்ணுமே புரியல. வந்து அப்பா அண்ணனுக்கு போட்டார் இல்லையா இந்த $, இத கழட்டி என் கழுத்துல போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். கச்சேரி முடிஞ்சு அவரு எங்கன்னு தேடி பார்த்தா காணோம். வீட்டுக்கு வந்துட்டாரா? வரலையேப்பா. சீனு கச்சேரி கேட்டுட்டு அப்படியே கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு சுகுமாரனை பார்த்துட்டு இருட்டுறதுக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லிருக்காரு. வந்துருவாரு. ஓ, ஆ அண்ணி, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டியது. 3 கச்சேரிக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அண்ட் திஸ், இதை உன்னை கட்டிக்க போறவகிட்ட கொடு. யாரு இது? என்னப்பா லிஸ்ட், என்ன பில் இதெல்லாம்? கல்யாணத்துக்கு வாங்கின காய்கறி பில்லு பொன்னுசாமி கொண்டாந்து கொடுத்துட்டு போறாரு. பணம் கொடுத்தாச்சா இல்ல இனிமே தான் கொடுக்கணுமா? எல்லா பில்லும் செட்டில்ட் அப் டு டேட். காய்கறி பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். கோயிலா கல்யாணத்துக்கு இன்னும் நகையெல்லாம் வாங்கலையே, எப்ப வாங்க போற? அதெல்லாம் அண்ணன் வந்த அப்புறம் தான். அவருக்கு தான் பியூர் கோல்ட் கரெக்ட் விலையில எங்க கிடைக்கும்னு தெரியும். சீனு, என்னம்மா? சீனு, கேசவன் இன்னும் வரலன்னு உங்க அண்ணி ரொம்ப கவலையா இருக்காப்பா. ஏன்? அவன் வருவான், வராம எங்க போவான்? அதான் கச்சேரி முடிஞ்சு ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு போனானே. ஏன் அனாவசியமா பயப்படுற? அண்ணி,
என்ன நீ என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? உங்க அண்ணனை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஏன்? போன மனுஷன் இன்னும் வீடு திரும்பல, எனக்கு கவலையா இருக்கு. எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரோன்னு சந்தேகமா இருக்கு. இப்பெல்லாம் பாட்டிலா வாங்கி பீரோல அடுக்கி வச்சிருக்காரு. கொஞ்சம் அதிகமாவே ஆயிடுச்சு. நேத்து கச்சேரி கூட அண்ணன் என்ன பண்றது சீனு? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். இனி சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்னன்னு என்னையே பிடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சீனு, நீங்க எல்லாம் இப்படியே உட்கார்ந்தா எப்படி? கேசவனை தேடி யாராவது போக கூடாதா? இப்ப நாம எங்க போய் கேசவனை தேடுறது? மாமா, நாம ஒண்ணு பண்ணலாமா? அவரோட கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட் சுகுமார், அவர் வீட்டுல போய் பார்த்து வந்துடலாமா? சீனு, எதுக்கு அங்க நேரடியா போயிட்டு நேரா சுகுமார் வீட்டுக்கு ஒரு போனை போட்டு கேசவன் வந்தானா வரலையான்னு கேட்டா போதும். அப்படி பண்ண முடியாது. அன்னைக்கிட்ட அவரோட போன் நம்பர் இல்லையா, அட்ரஸ் மட்டும் தான் இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல கேசவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? மாமா, இதுல அந்த கோயம்புத்தூர் சுகுமார் அட்ரஸ் இருக்கு. நீங்க நேர்ல போய் அண்ணன் அங்க வந்தாரா இல்லையான்னு பார்த்து வாங்க. சரி. நானும் இவரும் அண்ணனோட டைரி எடுத்து அவரோட வெளியூர் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு வந்துடுறோம். என்ன மாமா? கேசவா, கல்யாண வேலை பார்க்க வேண்டிய எங்களுக்கு உன்னை தேடுற வேலையை கொடுத்துட்டியே. தாத்தா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அங்கிள். ஆமா ஜானகி, அண்ணே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கோகிலா எங்க? ஓகே, யார் வந்திருக்கா பாரு உன்னை பாக்குறதுக்கு. நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு. இப்போ உனக்கு கல்யாணம். என்ன வீட்டுல பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களா? ஏன்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன் நானு. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு என் வீட்டுக்கு வந்தோம் நீதானே? எத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்க? ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும்ன்ற எண்ணம் கூட இல்ல உங்களுக்கு? கொரியர்ல அனுப்புறீங்க? அது கொரியர்ல அனுப்புற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமாயிட்டேனா? இல்ல நீங்க. நோ நோ நோ. அங்கிள், கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. அண்ணனை 2 நாளா காணோம். அவரை தேடிதான் நாங்க. என்னடா சொல்றீங்க? ஹலோ மிஸ்டர் பாஸ்கர், நான் தஞ்சாவூர்ல இருந்து சீனு பேசுறேன். ஆமா ஆமா, அவரோட தம்பிதான். ஒண்ணுல அண்ணன் அங்க வந்தாரா இல்லையா? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. அண்ணனை 2 நாளா இல்ல. ஒண்ணு இல்ல, கல்யாணத்துக்கு மறந்துடாம வந்தாங்க. தேங்க்யூ. மதுரை போல, நாகப்பட்டினம் போல, கோயம்புத்தூர் போல, சேலம் போல, வேற எங்கதான் போயிருப்பான்? மாமா, நாம என்ன ஒண்ணு பண்ணுவோமா? இங்க இருக்கிற கோவில் எல்லாத்தையும் போய் அண்ணன் இருக்காருன்னு பார்த்து வந்துடுமா? அவர் ஏதாவது ஒரு கோயில இருப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இறங்குங்க சீக்கிரம். போன காரியம் என்னாச்சு? எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம், அண்ணன் இல்ல. கோயம்புத்தூர் போன சின்ன மாமாவும் திரும்பி வந்துட்டாரு. என்னாச்சு? கோயம்புத்தூர்ல இருக்கிற சுகுமார வீட்டுக்கு போனேன், கேசவன் அங்க இல்ல. சுகுமார கேசவனை பார்த்து 6 மாசம் ஆச்சா. எங்கதான் போனானோ? கேசவன் இந்த வீட்டு விட்டு போய் இன்னையோட 3 நாள் ஆகுது. இது வரைக்கும் அவனை பத்தி எந்த தகவலுமே தெரியல. என் மருமகனுக்கு ஏதாவது நடந்திருக்குமோன்னு பயமா இருக்கு. மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்திருக்கு. சும்மா இருங்க. சின்னு, என்னடா இது அழுதுகிட்டு? கேசவனுக்கு என்ன நடந்திருந்தாலும் அதை நம்ம சந்திச்சுதானே ஆகணும். We'll do one thing. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்க நிச்சயமா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. மாதவே, இப்படி பச்சை தண்ணி கூட சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? ஏதாவது சாப்பிடுமா? கேசவன் வந்துடுவா. நீ அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க வீட்டெல்லாம் தேடி பார்த்தாச்சு, ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. அங்கெல்லாம் அண்ணன் வரலையா? வேணும்னா நம்ம பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம எல்லாரையும் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு.
அண்ணி நீங்க பயப்பட வேண்டாம். கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்ல? வாங்க சொல்றேன். நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. என்ன? இன்னைக்கு காலையில பத்திரிக்கையில ஒரு நியூஸ் படிச்சேன். 3 நாளைக்கு முன்னாடி திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற பைபாஸ் ரோட்ல ஒரு ஆள் வண்டி ஏறி இறந்திருக்காரு. அவர் பேரு அட்ரஸ் ஒன்றும் சரியா தெரியாததுனால பாடியை திருச்சி கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியில வச்சிருக்கோன்னு எழுதியிருக்காங்க. அதை படிச்சதுல இருந்தே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மத்தவங்க பாக்குறதுக்குள்ள அந்த பக்கத்தை கிழிச்சு கொண்டு வந்துட்டேன். அடையாளம் தெரியாத ஒரு படம். 45 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆள் மீது லாரி மோதி நிற்காமல் சென்று விட்டது. இறந்த மனிதர் கிரீம் கலரில் ஜிப்பாவும் காவி கலரில் வேட்டியும் அணிந்திருந்தார். சுமார் 5 அடி 8 அங்குலம் உயரமுள்ள இந்த மனிதரின் உடலை கோரி யாரும் வராததால் உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சரியில் வைக்கப்பட்டுள்ளது. வீட்டுல யாருக்கும் தெரியாம நாம 2 பேர் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. உட்காருங்க. என்ன விஷயம்? சார், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திருச்சி பைபாஸ் ரோடு பக்கம் ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு பாடி. ஐயோ, அந்த பாடியை இன்னைக்கு தான் நாங்க புதைச்சோம். 4 நாளா யாரும் அந்த பாடியை கேட்டு வராதால ஹாஸ்பிடல் டிஎம்ஓ பாடியை கிளியர் பண்ண சொல்லிட்டாரு. சார், அந்த பாடியோட போட்டோகிராஃப் உங்ககிட்ட இருக்கணுமே? இருக்கு. ஆக்சிடென்ட் ஆன பாடியோட போட்டோகிராஃப்ஸும் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம். அதை நாங்க பார்க்க முடியுமா? நீங்க வெயிட் பண்ணுங்க, கொண்டு வந்துடுறேன். சீனு, அப்படி ஒரு வேளை அந்த போட்டோல இருக்கிறது உங்க அண்ணனா இருந்தா இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்தா நீ இங்க அழுது சத்தம் போட்டு கலாட்டா பண்ணக்கூடாது. ஏன்னா இது எஸ்பி ரூம். டேங்கர் லாரி அடிச்சிருச்சுல்ல? ஆமா சார். பின்னாடி வந்த கார்காரங்க தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. சம்பவம் நடந்தது சரியா 12 மணி இருக்கும். டேங்கர் லாரிக்காரன் இடிச்சிட்டு நிக்காம போயிட்டான். அதனால நம்பர் நோட் பண்ண முடியல. சார், நாங்க இந்த விஷயத்தை எங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். எங்க அண்ணன் நாங்க பாடியை மறுபடியும் வெளியே எடுக்கணும்னா கலெக்டரோட ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கணும். வாங்குங்க சார், ப்ளீஸ் வாங்குங்க. எங்க அண்ணனுக்கு நாங்க எல்லா மரியாதையும் செஞ்சு எங்க முறைப்படி அடக்கம் பண்ணணும். அப்படிலாம் செய்யலாம். ஆனா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. இதே கவர்மெண்ட் விஷயம். ஏற்கனவே மணி 4 ஆச்சு. நாம என்னதான் ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு முடியாது, காலையில தான் முடியும். சார், நாங்க எங்க முதல்ல வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் இங்கிருந்து எல்லா வேலைகளையும் கவனிச்சுக்கிறேன். நாளை காலையில 10 மணிக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். நீங்க வந்து வாங்கிட்டு போலாம். இப்ப புறப்படுங்க. ஏய்,
அர்த்தராத்திரில என்னத்தரா போட்டு விட்டுக்கிட்டு இருக்க? தூக்கமே வரமாட்டேங்குது மாப்பிள்ள. மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊறவே உருன்னு பார்த்தா எங்க இருந்து தூக்கம் வரும்? ஆமா, இன்னைக்கு வெள்ளையில என்னத்தை கண்டுபிடிச்ச? இன்னைக்கு பொது வண்டியில் வச்சோம்ல மாப்பிள்ள, யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்குடா. கடவுளே, டேய் உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஏண்டா போடுற அளவுக்கு யாருக்கிட்டயுமே பணம் இல்லைன்னா எடுக்க வரவங்க ஏமாத்திர மாட்டாங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்ற? பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்டை சொல்லிட்டு இருக்க. டேய், அவன் பொண்ணு மேல அடிமையா இருப்பான், இல்ல போதை மேல அடிமையா இருப்பான், இல்ல பணத்துக்கு அடிமையா இருப்பான். உங்க ஒக்க மக்க நீ மட்டும் ஏன்னா அந்த ஊரவே கட்டிக்கிட்டு இப்படி அடிமையா இருக்கிற? ஏ லூசே, நம்ம கிட்ட தான் ஒரு பைக் இருக்குல்ல மச்சான், அதை வித்துடலாம். பைக்கு? டேய் ஏண்டா, காலேஜ் முடியும் போது கடைசியா யாவோ மார்க்கெட்னு உனக்கு அன்பா கொடுத்த பரிசுடா அது. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் மச்சான், இந்த செயின் இருக்குல்ல இதை வித்துடலாம். அடா பாவி, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா மெயின் மேட்டரே கை வைக்க பாக்குறியடா. டேய், இந்த கை செயினை பார்க்கும் போதெல்லாம் தீபா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமாடா? இந்த சந்தோஷத்தை குளிர் மொத்தமா புதைக்க பாக்குறியாடா நீங்க? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மாப்ள, என்ன பண்றது? இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமா இருக்குல்ல. டேய் என்னத்த ஒண்ணு பண்ணலாம், வண்டியை வித்துடலாம், இந்த செயின் அடமானம் வச்சிடலாம். யார் அந்த ராத்திரில வர்றது? வா நண்பா. இந்தாடா, நீ கேட்ட 50,000 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ்ரா மாப்ள, இதை கழட்டு மாப்ள. டேய் கலட்டி ஆகணுமா? பணம் 50,000 கொடுத்துருக்காண்டா, கொடுக்கலன்னா உதப்பான். ஏண்டா என்ன எதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே வர வச்சிங்க? அதை சொல்லவே முடியாது. இந்தாடா. ஏண்டா? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே? என்ன பிரச்சனை சொன்னேன்னு வச்சுக்கவே, நீ வாயால் சிரிக்க மாட்டேன், கையால் தான் சிரிப்ப. ஏண்டா சொல்ல மாட்டீங்க? நீங்கள் கூப்பிட்டதும் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? டென்ஷன் ஆகாதடா, இவங்கிட்ட பேசிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, விடியறது கூட தெரியாது. சீக்கிரம் போய் தூங்குற வேலையை பாரு. மேயிற மாட்டை நக்கிற மாடு எடுத்த கதையா இருக்குடா. தூங்குறன்னு எழுப்பி உட்கார வச்சுட்டு பேசுற பேச்சாடாது. ஏண்டா என்னன்னு நீயாவது சொல்லி தொலையாண்டா? நீயே சொல்லு போ. என்ன நீயே சொல்லு? சொன்ன நீ அடிச்சு கொண்டு விடுவ. பேசாம வீட்டுக்கு போ, நான் போன்ல பேசுறேன். ஏண்டா 10 கிலோமீட்டர் நடுறத்துல எப்படியோ என்ன அலை வச்சிட்டீங்கடா. நல்லா இருங்கடா, ரொம்ப சந்தோஷம்டா, நான் வரேன். வரவே வேணாம். டேய் ஏண்டா வீடை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னமோ குடி போற சந்தோஷமா இருக்க? காலி பண்றது ஓ வீட்டை தாண்டா. இப்போதைக்கு அதை தானடா பண்ண முடியும். ஓ காந்தியவாதி. ஏன் என்ன முதா திடீர்னு வந்து நிக்கிற? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அமுதாண்டாலே பிரச்சனை தானடா. டேய் சுமாரா, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல, சொல்ல. எக்கச்சக்கமான பிரச்சனை, எந்த பிரச்சனையும் சொல்ல. எந்த பிரச்சனை வேணாலும் சொல்லு, ஊருக்குள்ள காந்தி அதுக்கிட்டே இருக்காது, தீர்த்து வைப்பாரு. என்ன பிரச்சனையில வந்திருக்குன்னு தெரியலடா, முதல்ல அதை கேப்போம். கேளுப்பா. சொல்லு சொல்லு, மறுபடியும் என்னாச்சு உனக்கு? வீடு காலி பண்ற பிரச்சனை, கடன்கார பிரச்சனை, 5க்கும் 10க்கும் இல்லாம இப்ப தனியா நிக்கிறியா, அதுவே பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சது. பிரேம் கிட்ட நீ எவ்வளவு வாங்கியிருக்க? ஒரு 8.5 லட்சம் வாங்கியிருக்கு. அண்ணா கொஞ்சம் வாங்க. இதுல 1.5 லட்சம் இருக்கு. மீதி பணத்தை 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறோம். வட்டி இல்லாத காசுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா. அப்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாங்க வட்டி கொடுக்க மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்லலையே. தவறுனா தவறி போச்சுன்னா என்னமா பண்றது? ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்கு தான். இந்த வீடா? ஓகேமா ஓகேமா. இன்னும் 2 வீடு வேண்டாம், எழுதி வாங்கிக்க. நீயாச்சும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தெரிஞ்சாதான் நான் சொல்றதுக்கு. இவன் மட்டும் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியக்கூடாதுடா. தெரியக்கூடாது. நேற்று திடீர்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசையை போட்டியா. எதுக்குடா குடிசையை போறேன்னு ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன். சொல்லவே மாட்டேன்ட்டியா. சோறு கூட இல்லாம கஷ்டப்பட்டு குடி. ரொம்ப சிறப்பா திருவிழாவை நடத்தணும். நம்ம ஊர்ல இந்துக்களுக்கு கோவில் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்கு, முஸ்லிம்களுக்கு மசூதி இருக்கு. இப்படி மாறி மாறி திருவிழா வந்துகிட்டே இருக்கும். இந்த தடவை இந்துக்களுக்கு வந்திருக்கு. நம்ம ஊர் வழக்கப்படி வருஷா வருஷம் புது தர்மகர்த்தாவை தேர்ந்தெடுப்போம். இந்த வருஷம் யார் தர்மகர்த்தாங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடும். இந்தாங்கப்பா. இந்த வாட்டி கண்டிப்பா உன் பேர் தான் வரும். மறக்காம எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கல? ஊர்ல இருக்க எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கேன்ப்பா. சரி, சாமி கும்பிட்டுட்டு ஒரு சீட்டை எடு.
என்ன சொல்லி வச்ச மாதிரியே உங்க பேர் வந்திருக்கு? இன்ஷா அல்லாஹ். காப்பு கட்டி இந்த கோவில் திருவிழா முடியற வரைக்கும் அம்மனுக்கு பண்ண வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். நான் எப்படிங்க இந்துக்கள் சாஸ்திர முறைப்படி பண்ண முடியும்? இந்துக்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்களா? அது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? உங்க பையன் கொண்டு வந்த தண்ணியை நாங்க எல்லாம் குடிக்கலையா? நாங்க உங்க மதத்தை பார்க்கலங்க, உங்க நல்ல மனசு தான் பார்க்கிறோம். மதம் மனுஷங்களா உருவாக்குனது, கடவுள் இல்ல. எல்லாம் ஆண்டவனோட கட்டளை. இல்லனா இந்த செம்புல இருந்து இத்தனை பேர்ல உங்க பேர் மட்டும் ஏன் வரணும்? தைரியமா எடுத்து நடத்துங்க. எங்களை விட நீங்க தான் நல்லா நடத்துவீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு முதல் பூஜையை ஆரம்பிங்க. நம்ம ஊர் வழக்கப்படி கும்பம் ஒரு நாள் தர்மகர்த்தா வீட்டுல இருக்கணும். சரி. சாஸ்திர சம்பிரதாயப்படி அம்மனோட மனசு குளிர்ற மாதிரி பூஜை பண்ணி சந்தோஷப்படுத்தணும். சரிங்க ஐயா. தைரியமா நடத்துங்க. நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி கலசத்தை எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போய் அம்மனுக்கு மறு உருவம் கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயப்படி பூஜை நடத்தி 3 ஊரு மேளதாளங்கள், 9 தீப்பந்தங்கள், 81 வானவெடிகள் வெடிச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட கலசத்தை எடுத்து கோவில்ல வைக்கணும். இவருதான் நம்ம ஊரோட பழைய தர்மகர்த்தா. சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இவருக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க. சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம் பாய். சொல்லுங்க பாய். ரொம்ப பக்குவமாயிட்டீங்க போல இருக்கு. இந்த ஊர் என்ன பக்குவப்படுத்திடுச்சு பாய். 10 பேர் திருவிழாக்கு வரலான்னு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அவசியம் வரணும் பாய். யாருங்க போன்ல? நம்ம கலாம் பாய். நான் கும்பத்தை தலையில வச்சு தூக்கிட்டு போறத அவர் பார்க்கணுமா? அங்க இருந்து 10 பேர் வராங்களாம். இந்த விஷயமா காலையில இருந்து எத்தனை போனு? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் ஆண்டவனோட சித்தம். எங்க எனக்கு ஒரு ஆசை திடீர்னு தோணுச்சு. கும்பத்தை கொண்டு போய் கோயில வச்சதும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என் கையால சாப்பாடு போடணும். அதுக்கு எவ்வளவு ஆகும்? என்ன ஒரு 20,000 நீ மனசுல நினைச்ச மாதிரி செய். சந்தோஷமா செய். சரிங்க, நான் பணம் தரேன். இப்பே டவுனுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, விளக்குல எண்ணெய் இருக்கா பாரு. திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அம்மா பாத்திமா, யாரோ கூப்பிடுறாங்க பாரு. சரிங்க. எப்படி பாருங்க, இத்தனை நாளா எங்களெல்லாம் மறந்து எங்கப்பா இருந்த? நல்லா இருக்கியா? வந்த புள்ளைய வாசல்லே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கே, உள்ள வாப்பா. வாப்பா. ரஹீம் எங்கப்பா? நம்ம ரஹீம் ஊருக்கு போயிருக்கான்ப்பா. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தாலே ஐயர் பொண்ணு காமாட்சி, அவ அன்வரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனப்பிரச்சனையா, அதை சமாதானப்படுத்திட்டு வரேன்னு போயிருக்கான்ப்பா. காதர், இத்தனை வருஷமும் நீ எங்கேயா இருந்த? காஷ்மீர்ல போய் செட்டில் ஆயிட்டோமாப்பா. ஏதோ கோபத்துல சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டேப்பா. அதெல்லாம் விடுப்பா, முதல்ல சாப்பிடவா, அப்புறம் பேசுவோம். பையனுக்கு ஏதாவது சீக்கிரம் கொண்டா போ. என் கையால சாப்பாடு போட்டு எத்தனை நாள் ஆச்சு. சாப்பிடுப்பா. நல்லா பரிமாறுமா. என்னப்பா, என்ன இது? பார்த்து குடிக்கலாம்ல. ஏன்பா? இந்நேரம் எல்லாம் தயாரா இருந்திருக்கணுமே. எழுந்த மாதிரியே தெரியலங்க ஐயா. 4-5 நாளா ராத்திரி பகலமா ஒரே வேலை, அதனால அசந்து தூங்குறாங்களோ என்னமோ. ஐயா, இது ரஹீமோட வீடு தானே? ஆமா. பட்டாசு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. அதை வாங்கிக்கோங்க. தாயே, உள்ள போய் பாருமா. சரிப்பா. இருக்கையா, கும்பத்தை எங்கய்யா வைக்கிறது? இப்போதைக்கு கும்பத்தை எடுத்து ரூம்ல பூட்டி வைங்க. ரஹீம் அவங்க இருந்த ஊருக்கு போயிருக்காங்கப்பா. கும்பத்தை வச்சு 7 நாள் ஆகுதுங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன ஏதுன்னு ரஹீமே ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அதுக்காகத்தான் நம்ம தீபாவை அனுப்பி வச்சிருக்கேன். இப்ப ரஹீம் வந்துருவாப்ல. வா ரஹீம். இத்தனை வருஷம் காத்தாகி இருந்த மனசு இப்ப கல்லா கனத்து போச்சுப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல.
இப்ப என்னையா சொல்ல வரீங்க? உங்க வீட்டுல நடந்த சாவுக்கு சாமியே காரணமாயிடுச்சு. அதை என்னால ஜீர்ணிக்க முடியலப்பா. ஐயா, சாமி காரணமாச்சுன்னு வருத்தப்படுறது தப்புங்கய்யா. ஒரு கெட்டவன் சாமியை காரணமாக்கிட்டான்றதான் சரி. அது என்ன வருதாலும் சரி ரஹீம், உன்னை இழக்க நாங்க தயாரா இல்ல. அதுக்காக வீட்டுல வச்சிருக்க கும்பத்தை திருப்பி எடுத்துட்டு போறேன்னு சொல்ல வரீங்களா? அது சாமி கொடுத்த வாக்க மாத்த வேண்டாம். விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும், மிதிக்கிறவனை மதிக்கும். இந்த திருவிழாவை நான் தான் நடத்துவேன். நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லா கேட்டீங்களப்பா? ரஹீம் விருப்பப்பட்ட மாதிரி திருவிழாவை சந்தோஷமா நடத்துங்க. எங்கிட்டு போனாருன்னு தெரியல. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. நம்ம பிரேம் தம்பியை பார்த்தீங்களா? பிரேம் வந்து ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்கனே. வரத்துக்கு 2 நாள் ஆகுனே. அப்படிங்களா? ஆமாண்ணே. ஏதாவது விசேஷமாண்ணே? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை. 2 நாளாக இந்த பக்கம் ஆளை காணுமேன்னு கேட்டேன். வந்த உடனே உங்களை பார்க்க சொல்றேன். சரிண்ணே வாங்க. உடம்பு சரியில்லையா, கையில காசு இல்லாம ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாம இருக்கேன். நம்ம வெள்ளைக்கு வந்த நிலைமையை பாத்தியாத்தா? இப்படியே போனா நம்ம ஊரோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. அதே கதைதான். மளிகை சாமான் வாங்க கூட கையில காசு இல்ல. பிரேம் தம்பி கிட்ட தான் கேட்கலான்னு இருக்கேன். நம்ம ஊர் ஜனங்களோட சிலுசிலுப்பும் சந்தோஷமும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கெல்லாம் பண நெருக்கடி தான் காரணம். சகாயத்தோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம நம்ம ரஹீம் தான் பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கா. ரஹீம், ஐயா வாங்க. ஏதோ பலமான யோசனையில இருக்க. என்ன? எல்லாம் நம்ம ஊரை பத்தி தாங்கய்யா. நம்ம ஊர் ஜனங்க கை செலவு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்கய்யா. ஒரு 2-3 மாசம் அப்படி இப்படின்னு தள்ளிட்டோம்னா வச்சிருக்க வெள்ளாம கைக்கு வந்துருங்கய்யா. அது வரைக்கும் என்னப்பா பண்ண போறோம்? நம்ம ஊருக்கு ஒரு பொது உண்டியல் வைக்கலான்னு இருக்கிறேங்கய்யா. பொது உண்டியலா? ஆமாங்கய்யா. பொது உண்டியல்னா அதுல விருப்பப்படுறவங்க பணத்தை போடலாம், தேவைப்படுறவங்க தேவையான பணத்தை எடுத்துக்கலாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, போடுறது யாருன்றதும் தெரிய வேண்டாம், எடுக்கிறது யாருன்றதும் தெரிய வேண்டாங்க. நல்ல யோசனையா இருக்கு. கஷ்டத்தை வெளியில காட்டுறதே தப்புன்னு நினைக்கிற நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொது உண்டியல் தாங்க கரெக்டா இருக்கும். ரஹீம் சொல்றது நல்ல யோசனை தான். இது மட்டும் ரஹீம் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஊரோட பெருமை ஒரு படி மேலேயே போயிடும். சரியா சொன்ன. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கிற இந்த வெள்ளை கிராமம் பிரேம் கிட்ட கையேந்திரது எனக்கு சரியா படலைங்கயா. நம்ம ஜனங்களை நாம தாயா பாதுகாக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு, பொது உண்டியல் வைக்கிறதா. ஏன்பா ரஹீம், அது என்ன உனக்கு மட்டும் புதுசு புதுசா தோணுது? நல்ல யோசனை தான். உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண. சரிங்க, உடனே வரேன்ப்பா. அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்கே வேண்டிய கையேந்து வைப்பியா? ரஹீம் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல, கடவுள் தான். அது இந்த கிராமத்து மேல சத்தியம். போச்சுடா, ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. இதுல நீ வேறையா? இங்க பாரு, நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறதுக்குள்ள கடையை வட்டி மேல வட்டி போட்டு குட்டி பேரம் பேத்தி எடுத்துட்டு போயிடும். இதான் சாக்குன்னு ஓவரா ஓட்டுற, போது நிப்பாட்டு. டேய், நீ நிப்பாட்டுறா. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டா. இங்க பாரு, உனக்கு கொடுக்க காசை என்கிட்ட கொடுத்துனாண்டா, நீ யாரும் 500 1000 ஆக்கி 1000 10,000 ஆக்கி பல கோடி ஆக்கி பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். ஆமாண்டா, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு நல்லா தின்னு பெருத்து பெரிய ஆள் ஆயிருப்ப. பெரிய ஆள் ஆகிற மூஞ்சிய பாரு. டேய், சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றானா? சின்ன பிள்ளை வெல்லாம நேர கடைக்கு போய் கடையில காசாகி வீட்டுக்கு வரும். அதைத்தான் அப்படி சொல்றாங்க. டேய், கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளேன் ஓட்டுமா? எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டுன்னு ஏன்னு சொல்றாங்கன்னா, எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டும் போது மனுஷன் நம்மளால முடியாது எதுவுமே இல்ல அப்படி தன்னம்பிக்கை வர கால் சொல்றது. அதாவது ஐயோ சாமி, தெரியாதனமா வீட்டுக்குள்ள வந்துட்டு பேசாம இன்னும் ஒரு 30 நாள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க ப்ளீஸ். டேய், இவ்வளவு பேசுறிய, அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்களா? வேணாண்ணா, சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்கி நானும் ஒத்த காலம் நிக்கிறேன். இவன் தான் வேணான்னு காலே இல்லாம நிக்கிறேன். ஏப்பா ரஹீம், இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா காலத்தை ஓட்டிட்டு இருக்க? வேற என்னங்கயா பண்றது? பிரேம் பத்தி என்னடா நினைக்கிற? அதான் ஊருக்கே தெரியும் மாப்பிள்ள. வெள்ளை கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு. புரியுது. இது வரைக்கும் வெறும் வெள்ளைக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளைக்கார பொண்ணும் சேர்ந்து வந்திருக்கு. அதை தானே சொல்ற? எப்படி மாப்பிள்ள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற? இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ? என் டைலாக்கவே எனக்கு ரிப்பீட் அடிக்காத. மாப்பிள்ள ஒரு கண்டிஷன். என்ன? இவங்கிட்ட நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. திடீர்னு கொட்டாவி வந்தா என்ன பண்ற? வாய முடிக்க. வாங்க 100 குட் மார்னிங். 100 குட் மார்னிங். அது ஒண்ணு இல்ல, 1 குட் மார்னிங் உங்களுக்கு, மிச்சம் 99 குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு. நம்மளுக்கு தமிழ் தெரியணும் காட்டிக்க வேணாம். மாப்பிள்ள, அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்குடா. அட நீ வேற.
தமிழ்நாட்டில் பிறந்தவங்களே தமிழை தூக்கு போகிறப்ப வெளிநாட்டிலேருந்து வர வெள்ளைக்காரங்களுக்கு எங்கே தெரிய போகுது. இப்போ பாரு எப்படி கேப்பில் கடா வெட்ட போறீன்னு. வெட்டு வெட்டு நல்லா வெட்டு. நான் உங்களை காதலிக்கிறேன், அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன். எப்படி? ஓகே. I don't know Tamil. What are you telling? He asking, you all coming from which country? From Russia. ரஷ்யா? ஸ்வீட் நேம். டேய், இது அவங்க பேர் இல்லடா, அவங்க நாட்டோட பேரு. நாட்டோட பேரா? எதா இருந்தாலும் என் பேரை சொல்லிக்கிறேன். சொல்லு சொல்லு. ஐ நேம் சூரப்புலி, ஒயிட் வில்லேஜோட விஐபி. ப்ளீஸ். என்னடா இதெல்லாம்? கரண்ட் சாக்கு மாப்பிள்ள. எந்த பொண்ணு கை பிடிச்சாலும் இதான்டா சொல்ற நீ. அந்த சாக்கு வேற, இந்த சாக்கு வேற. All of you asking to stay with him. என்னடா சொன்ன? இவங்க எல்லாத்தையும் 2 நாள் உங்களோட தங்க சொல்லியிருக்கேன்டா. அப்படியா? ஆமாடா. ஆமாம்மா, நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வரணும் சரியா? பூச்சி, பாம்பு, பல்லி, பூனை சும்மா எல்லாத்தையும் வர்றத கொடுத்துறேன் சரியா? He will do all non-veg item very பக்கா. Yeah, where did you go? But only one condition. என்னவா? Your name is Sura Puli, right? ஆமா. So we need 2 kg Sura and 3 kg Puli. என்ன சொல்றாப்ல? நீ 2 கிலோ சுறாவும் 3 கிலோ புளியும் திங்கணுமா, அப்பதான் வருவாங்களாம். பிரேமுக்கு எந்த ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க? திண்டுக்கல்ல போட்டிருக்காங்கப்பா. அப்படியா? அப்பா நம்ம தீபாவுக்கு பிரேம் தான் ஏத்த மாப்பிள்ளைன்னு தோணுதுப்பா. மோகன் சொல்றதும் 100க்கு 100 உண்மைதானுங்க ஐயா. பிரேம கலெக்டரா பார்த்ததும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்களா சொல்றீங்க, ஆனா பிரேம் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா, நம்ம தீபாவை கட்டிக்கிட்டு கொடுத்து வச்சிருக்கணும்பா. எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான். இருந்தாலும் ரஹீம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே. என்னப்பா இதெல்லாம்? எதுக்கு எடுத்தாலும் ரஹீம் ரஹீம் தான். அதான் ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? சரி, ஒருவேளை பிரேம பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஐயா கும்பிடுங்க. வாங்க ஐயா, இவங்க எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க ஐயா. வெல்கம். வணக்கம். எப்படி தமிழை இவ்வளவு அழகா பேசுறீங்க? தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் கத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரிங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம். எனக்கு சாரி, நாங்க தமிழை ரொம்ப என்ஜாய் பண்றோம். அப்படியா? அப்ப நான் சொன்னது ஓகேவா? ஓகே. ஓகே. ஐயா என்னடா சொன்ன? ஐயா இதெல்லாம் சின்னஞ்சிருச்சு கொண்டுக்கிறாங்க ப்ளீஸ். டேய் போய் மாடியை ரெடி பண்ணு அவங்க தங்கறதுக்கு. சரிங்கய்யா வாங்க. டேய் மன்னிக்கணும், எங்களுக்கும் தங்க ஆசைதான், ஆனா இப்ப நேரம் இல்ல. ஆமா, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? எங்க நாட்டிலையும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போறோம். அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். கையை கொடுங்க. ஒரு நாள் இல்ல, வெளிநாட்டுல வந்து உங்க வீட்டுல 5 நாள் சும்மா வடா பாயத்தோட புல் கட்டுக்கட்டிட்டு வந்தாரு. கொடுத்துருக்கிறது 2 டிக்கெட் தாண்டா. நீங்க 2 பேர் தான் வரீங்க? ஆமா. நான் கண்டிப்பா காசு கொடுத்து படியில தொட்டிட்டு வந்தாரு. எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துறோம். தேங்க்யூ. பத்திரிக்கை நம்ம வெள்ளை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மதிக்கிறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷம். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போறோம். வாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சாகணும்னு இருந்தது இல்லங்க, சாப்பிட்டு போ சொல்றேன். வாயை மூடிட்டு வா. வாங்க பாப்பா, வா வெள்ளை கடப்புல வா. ஜாதக பொருத்தெல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையும் தெரிஞ்ச பையனா இருக்கான். வா வா வா. உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? சொல்லுங்கயா. பிடிக்கலன்னு சொல்லு, பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான். ரஹீம். ஐயா. என்னப்பா யோசனை எல்லாம் பலமா இருக்கு? இல்லைங்கயா, நம்ம தோட்டத்துல மோட்டர் போட்டேன், நிறுத்தாம வந்துட்டு நினைக்கிறேங்கயா. நிறுத்தியாச்சுன்னு நிறுத்த சொல்லி நீ தானே சொன்ன. ஓ சாரிங்கயா, மறந்துட்டேன். சொல்லுங்கயா. பிரேம பத்தி என்னப்பா நினைக்கிற? பிரேமுக்கு என்னையா குறைச்சல், நல்லவர் தானே. தீபாவுக்கும் பிரேமுக்கும் பேசி முடிக்கலான்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. உன் அபிப்பிராயம் என்ன? தாராளமா பேசலாங்கயா. பிரேம் தீபாவுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தான். பணம் இருக்கு, பதவி இருக்கு, நல்ல குணம் இருக்கு. இதை விட வேற என்னங்கயா வேணும்? எனக்கு தெரியும் பாருஹேம், எனக்கு பிடிச்சதுதான் உனக்கும் பிடிக்கும்னு. அப்படின்னா பேசி முடிச்சிடலாம்ல? முடிச்சிருங்க ஐயா. 2 மணிக்கு கூட்டோட போறதா இருந்தோம், இங்கே மணி 2 ஆச்சுயா. அடடே நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். என்னடாண்டா இந்த மச்ச வீட்டுல இருந்து போர் அடிச்சு போச்சாமா, அதனால வெயிலுக்குத்தான் குடிசை வீடு ஏசி மாதிரி ஜில்ஜில்னு இருக்குமா. ரஹீம் சார் சொல்லிட்டார்ல, அப்ப ஆமா ரஹீம் சார் சொல்லிட்டாரு. பெரிய வடை சுட தெரியாதவ வடை செட்டு கோலனா இருக்குன்னு சொன்னாலாம். பின்னதுக்கு 1.5 லட்சத்தை கொடுத்து அனுப்புனேன்.
நான் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல. இது வேறயா? இது வேற இல்ல, அதேதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஏன் இவ்வளவு சொல்றிய? நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது? உனக்காக சுட சுட பிரியாணி. என்னது? பிரியாணி ஏண்டா? உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க, பாத்துக்கோ. பிரியாணியால் அடிக்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஊருக்காங்க தெரிஞ்ச திங்க விட மாட்டாங்க. விலைக்க ஐயோ, சிக்கனா மட்டனா எதுவும் அந்த நமக்கு என்ன விட்டு வலுக்க வேண்டியது. கை சுத்த போகுது. அமுதா, ட்ரெஸ் எப்படி இருக்கு? கண்ணாடியில பாக்கலையா? கண்ணாடி விட நீ தானே கரெக்டா சொல்லுவ. ட்ரெஸ்ஸும் மனசும் அழகுல போட்டி போடுது. என்ன இவ்வளோ ஐட்டம் வச்சிருக்க? இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சாப்பிடணும். இது எல்லாத்தையும் 5 நிமிஷத்துல சாப்பிட்றோம், சரியா? எடுத்து வை. அந்த பணம் எப்படி வந்து எப்படியா சொல்ல ப்ளீஸ். ஏன் அவசரப்படுற? ஊ ஸ்டைலே சொல்றேன். விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும், மிதிக்கிறவனை தான் மதிக்கும். இது அந்த வழியில வந்த பணம். எனக்கே வா. அது இல்ல ரஹீம், நீ கொடுத்ததுல 5 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன். சரி. மீதி பணம் அன்னைக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணல, அன்னையில இருந்து நைட்டு பூரா 2 மணி வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன். தினமும் நைட் 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சியா? 2 மணி வரைக்கும் தான். இல்ல அமுதா, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க. ரஹீம், உனக்காக கஷ்டப்படுறதுல எனக்கு டபுள் சந்தோஷம். சரி, வீடு காலி பண்ற விஷயம் யார் சொன்னது உனக்கு? யாரும் சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல்ல? பண்ணிட்டேன். எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரிங்க. ஏய் சூரப்புளே, என்ன இவ்வளவு லேட்டா வர நீ? மலையாண்டிய கூப்பிட போயிருந்தீங்க. சரி, போ போ. சரிங்க. கை கொடு. சூப்பர் மாப்பிள்ள. எனக்கு பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? மாப்பிள்ள செட்டியார் கடை சில்வர் தட்டு மாதிரி சும்மா பல ஜொலிக்கிறேன், அவனை போய் பிடிக்கலன்ற? அழகு மட்டும் இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நிறைய படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இவங்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்ககிட்ட இல்ல. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாம் சரி, பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது? அதுவும் சரிதான். நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம். அப்புறம் என்ன மத்ததுல வைக்கிறானே? இல்ல இல்லையா? ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை எப்படி காப்பாற்ற போறான்னு யோசிக்கிறியா? அதை பத்தி நீ கவலைப்படாத. நாங்க 2 பேரும் ஒரு நல்ல கண்டிஷனை போட்டு போறோம் மாப்பிளைக்கு. எப்படி தெரியுமா? இங்க பால், எப்படி தெரியுமா? கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு ஒரு 30 நாளைக்கு கனிமூணு கூட்டி போகணும், வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கட்டணும், மாசத்துக்கு ஒரு தடவை சொந்த ஊர் கூட்டி போகணும், அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு வந்துருக்க. வருஷத்துல ஒரு நாள் எப்படி வெளிநாடு போயிட்டு வருவேன்? வருஷத்துக்கு ஒரு இதுக்காக சொன்னா அது வந்து குத்த கண்டுபிடி. இது பத்தாது. இதுவும் பத்தாதா? அப்ப வாரத்துக்கு 2 சினிமா பாரு, மாசத்துக்கு 3 தடவை சொந்த ஊருக்கு போ. அப்புறம் இந்த 30 நாள் கனிமூனை 3 வருஷம் ஆக்கிடுவோம். பிள்ளைய அங்க பத்துக்க, பேரை இங்க வச்சுக்க. என்ன ஐயா வந்துட்டாங்க. நீ 3 வருஷமும் உனக்கு திருப்தி தானே? திருப்தி தாங்க. சரி, அப்ப விடு. என்னப்பா மாப்பிள்ள எப்படி? மாப்பிள்ள ஓகே தாங்க, இருந்தாலும் கொஞ்சம் விசாரிக்கணுங்கயா. சரி, விசாரிச்சிடுவோம். நீ உட்காரு. ரஹீம் மாப்பிளைய ஓகேன்னு சொன்னா நீ கட்டிப்பியா? ரஹீம் ஓகே சொன்னதானே, அது எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ரஹீமோட மனசு என்கிட்ட இருக்கு. நான் எடுத்துக்கப்பா. சரி. டேய், இது வந்தவங்களுக்கு கொடுக்கறதுடா. நீ பாட்டுக்கு அள்ளி கொட்டுற. வந்தவங்க தின்ட்டாங்க, உட்காந்துருக்காங்க. மிச்சம் நம்ம தானே திங்கணும். அள்ளி கொட்டு கொட்டு. பேசிக்கிட்டதெல்லாம் மைண்ட்ல இருக்குல்ல. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் போய் பார்த்து பேசிக்கிறேன், சரியா? மாப்ள, என்னடா? நமக்கு எதிர்த்தாப்புல சக்க செவல்னு ஒரு சவத்தை கொட்டி உட்காந்துருக்காரு. அது யாரு மாப்ள? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. மாப்பிள்ளையோட தங்கச்சி மச்சான். இவனுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? எங்கேயே தப்பு நடந்திருக்கு மாப்ள. மச்சான், இந்த காலத்துல சிகப்பை விட கருப்புக்கு தானடா மவுசு அதிகம். இந்த லந்து தானே வேணாங்கிறது. இது லந்து இல்லடா, நான் சொல்றது நிஜம். நீ வேணா அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி திறந்து பார். பார்த்தா அவ உன்னையே பார்த்துட்டு இருப்பான். பார்க்கலனா ஏன்டா நான் ஏன் கேள்றா அப்படிங்கிற? நிஜமாதான் மச்சான்.
நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சலாம் ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ. எந்திரிச்சு ஓடி போயிட்டான்டா. ஏ லூசு, அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா. அப்படியா? ஆமா மச்சான். ஆனா ரொம்ப ஓவரா இருக்கே இது. ஏமாப்ல ஏடா கூடமா ஐடியா கொடுத்து என்ன ஊரை விட்டு பர்மனண்டா துரத்த ஐடியா பண்ணல. ஏடா டேய், நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? எழுந்து போறதுக்குள்ள டக்குன்னு மேட்ட முடி மச்சான். சரி 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 சரி. இந்தாப்பா தம்பி, தூங்கிட்டு இருக்க போல இருக்கு, எந்திரிச்சு வெளிய போ. அசிங்கப்படுத்தி விட்டாலே. டேய் திறந்து பார். தேங்க்ஸ் மாப்ள. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா? நம்ம லுக் அப்படி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாப்ள பேசணுமாண்டா? இப்போதைக்கு பேச முடியாது, வெளியில போய் பார்த்துக்கலாம். உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? டேய் டேய், உங்கூட பேசணுங்கிற? இல்லடா, உங்களோட பேச கூச்சப்படும்ல, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அப்படியா? கவலைப்படாத, உனக்கு தான் மச்சான். ஒரு நிமிஷம் மாப்ள. டேய் டேய் ஒரு நிமிஷம். கொஞ்சம் பொறு. வந்து நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான். இன்னும் 3 வருஷத்துக்கு அவனால் கல்யாணம் பண்ண முடியாது. நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யாரு அந்த கருவா பையிலையா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா? செருப்பால் அடி அவனே. என்ன நீ என் உயிர் நண்பனை கருவா பையன் அவன் வேணும் என்கிட்டயே திட்டுறாச்சிங்கம்மா? நீங்க பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே? ஆமா. அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? பொண்ணுகிட்ட சொல்லி மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு சொல்லணும். ஏன்? எங்க அண்ணன் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த கல்யாணம் நடந்தா 2 பேரும் சூசைட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்க? அப்பாவோட பிடிவாதத்தினாலதான் வந்தோம். பேரை தேடும் நிறவிலே உயிரை எதை தேடி அலைகிறாய். என்ன முதா, பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்னை விட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமோ? உன்னை விட்டுட்டு போறதுல எனக்கு வருத்தமா தான் இருக்கு. எங்கேயோ பிச்சை எடுத்து தெரிஞ்சிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து ஆளாக்கி இருக்க. அதையெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு? உன்னோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். என் கனவெல்லாம் நிஜமாக்கிட்டல, அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். இப்போ நான் வேலைக்கு போய் மாசம் 35,000 ரூபாய் சம்பாதிக்க போறல, அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். அதெல்லாம் விட என் மனசு பூரா நிறைஞ்சிருக்க சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ தீபாவோட மனசுல நிறைஞ்சிருக்கிறது. இந்த ஊருக்காக எல்லாத்தையும் இழந்த உனக்கு அந்த கடவுளா பார்த்து கொடுத்த பொக்கிஷன் தான் தீபா. உனக்கு தெரியாதது இல்ல, பொறுமையா யோசிச்சு நல்ல முடிவு எடுப்பேன்னு நம்பிக்கையோட போறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே பாய். வணக்கம் கலெக்டர் சார். வாங்க வாங்க. பா பா, என்ன மோகன்? யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாருப்பா? நம்ம கலெக்டர் வந்திருக்காரு. கலெக்டரா? அட, நம்ம பிரேம். அப்பா அது நேத்து வரைக்கும், இன்னைக்கு கலெக்டர் பிரேம். கலெக்டர் ஆன கையோட ஆசீர்வாதம் உங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லி தான் ஓடோடி வந்திருக்காரு. என்ன ஆசீர்வாதம் பண்ண? எழுந்திருப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. நான் கலெக்டர் ஆனதை விட உங்ககிட்ட ஆசீர்வாதம் ஆனதான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அங்கிள். தாயே, போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வாமா. போய் எடுத்துட்டு வாமா. உட்காருப்பா. பரவாயில்ல இருக்கட்டும் அங்கிள். அட சும்மா உட்காரு. பரவாயில்ல அங்கிள். நீங்க கலெக்டர் ஆகணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. டேய், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கலெக்டரா இருக்கேன், நீ என்ன சாதாரணமா சொல்ற? பார்த்து சுத்துமா, நல்லா சுத்துமா. கலெக்டருக்கு ரொம்ப கண்ணு பட்டிருக்கும். இப்போ என் கண்ணே பட்டுரும் போல் இருக்க. அப்ப நான் வரேன் அங்கிள். என்னப்பா வரங்கற? கலெக்டர் ஆகி முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிட்டு தான் போகணும். உங்க ஆசீர்வாதத்திலே சாப்பிட்ட மாதிரி இருக்கு அங்கிள். இப்போ வேலை நிறைய இருக்கு, இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிட்றேன். என்ன தம்பி தையெல்லாம் கட்டி இருக்கு? பாட்டி, நம்ம பிரேம் கலெக்டர் ஆயிட்டார்ல. என்ன களை வெட்ட போறாரா? ஆமாம் பாட்டி, நிஜமாவே இவரு களை வெட்ட தான் போறாரு. களை வெட்டுறது இல்ல, கலெக்டர். ஏன்டா கத்துற? எனக்கு என்ன காது செவிடாம போச்சு?